ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சங்கீதா வருகையை ஒட்டி சோபா மேம் அவர்கள் ஆரத்தி எடுத்து அவங்கள செம்மையாக வெல்கம் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கி இனிமேல் சேர்ந்து வாழ போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக ஆனது தொடர்ந்து எப்போ சங்கீதா அவர்கள் சென்னை வராங்க, அவங்களோட திருமண நாள் வேற இப்போ வரப்போகுது. ஸோ அந்த திருமண நாளுக்கு ஸ்பெஷலாக செம்ம சர்ப்ரைஸாக வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துருந்த நிலையில் இப்போ சோபா மேம் அவர்களும் அந்த வருகைக்காக செம்மையாக வெயிட் பண்ணுறாங்களா. இப்போ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடு வேற இருக்கு. அண்ட் அங்கே அவங்க தனியாக இருக்க போகிறதாவும் ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. சோபா மேம் அவர்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அப்படிலாம் என் மருமகளை விட்டுற மாட்டோம். அண்ட் அவள் என் மகள் மாதிரி எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, நாங்கள் அவ்வளோ ஈஸியாக எப்படி விவாகரத்துக்கு சம்மதிப்போம் சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் ரொம்பவே பேச்சுவார்த்தை நடத்தி அவளை திரும்ப கூப்பிட்டு வருவோம். அவள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான பொண்ணு அவள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க இணைஞ்சது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சோபா மேம் அவர்கள். சோபா மேம் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ஜேசன் சஞ்சய் அண்ட் திவ்யா இப்படின்னு ஃபேமிலியில் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேசன் சஞ்சய் ஆல்சோ இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அண்ட் நானும் எங்கள் அம்மாவும் சீக்கிரமே இங்கே வருவோம். அண்ட் எங்கள் அப்பா இப்போ மிகப்பெரிய பதவியில் இருக்காரு. இப்போ எங்களோட எந்த முடிவாக இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கோம், ரொம்ப கவனமாகவும் இருக்கோம். அதனால எந்த ஒரு தப்பான முடிவும் இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கொடுத்த இன்டர்வியூ கொஞ்ச நாள்லேயே இப்போ விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க சங்கீதா அவர்கள். செம்ம மாஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் சங்கீதா அவர்கள் வருகையை ஒட்டி இங்கே எல்லாருமே செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.